ஒரு கிணத்துல கல்ல தூக்கி போட்டா பேய் வரும்னு சொன்னாங்க. சரிடா இன்னைக்கு பேய் வருதா வரலையான்னு பாத்தலாம்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி போய் போட்டோம் பாருங்க, நானே என் டீம் பசங்க எல்லாம். அவங்க சொன்ன மாதிரியே நிஜமாலவே கிணத்துல இருந்து பேய் வருதுங்க வெளியே. கிணத்துல இருந்து பேய் வெளியே வர வர எங்களுக்கு ஆய் வந்துரும் பொழுது, டேய் ஓடுங்கடா பாவிங்களா, டேய் போடா. கடவுளே எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியல, பேசாம கம்முன்னு கீழே படுத்துரும். டேய் அசையாம படுங்கடானா பெரண்டினே இருக்கிறானுங்க. ஒருவேளை இவங்களுக்கு பேய்கி புடிச்சு போச்சோ. இந்த தரையில இருக்கிற பில்லு சொனப்பிக்குன்னு கூட தெரியாம போட்டு பெரண்டி புட்டானுங்க. இப்ப உடம்பெல்லாம் அரிக்குதுன்னு கத்துறானுங்க. இப்போதைக்கு அந்த பேயெல்லாம் நம்மள பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி சிறு நாவதாங்க. இந்த நாவப்பழத்தை சாப்பிட்டா பேயே பிடிக்காதான். என்னடா அது எப்படா நரேஷ் அப்படின்னு கேக்குறீங்களா? நாவப்பழத்தை சாப்பிட்டா பல்லு எல்லாம் கரகரையாயிரும். சப்போஸ் ஒரு பேயே வந்து நம்ம முன்னாடி நின்று ஈன்னு பல்ல காமிச்சாலும் நம்ம பல்ல காமிச்ச உடனே அது பயந்து ஓடிடும்.